பயோப்ளூம்ஸ் அக்ரோ இந்தியா பிரைவேட் லிமிடெட் சார்பில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப பெருமை. வீட்டுக்குள்ளே நிறைய கமர்ஷியல் ஸ்பேசஸில், காம்ப்ளெக்ஸில், ஏர்போர்ட்ஸில் நிறைய வெர்டிக்கல் கார்டன் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். வெர்டிக்கல் வால்ஸ், க்ரீன் வால்ஸ் செட்டப் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக யோசிச்சுட்டு இருந்தப்ப ஈரோட்டிலேருந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாரு. கஸ்டமர்னு சொல்கிறத விட என்னுடைய இனிய நண்பர்னு கூட சொல்லலாம். மிஸ்டர் சுகுணேஷ் அவர் தான் கேட்டிருந்தார், ஏதாவது வித்தியாசமாக பண்ணணுங்க. வித்தியாசமாக பண்ணணும்னா என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டப்ப ஏதாவது வித்தியாசமாக பண்ணலாம். என்னுடைய கல்யாணத்தில் பெருசாக வேஸ்டேஜ்னு இருக்கக்கூடாது. வழக்கமாக ஸ்டேஜ் போடுவாங்க, அதில் இருக்கிற அத்தனை பூ அத்தனை மாலையும் வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவோம். ஏதாவது வித்தியாசமான விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னார். சரி, ஸ்டேஜ் தானே விடுங்க, நம்ம வித்தியாசமாக பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வி ஹேட் அ பிளான்ங்க. ஆஃப்டர் நிறைய டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் என்ன சொன்னோம், ஒரு வெர்டிக்கல் கார்டன் செட்டப்பையே, ஒரு வெர்டிக்கல் வால், பயோ கிரீன் வாலையே நம்ம போட்டுடலாம். ஸோ தட் லைவ்லியான பிளான்ஸை வச்சிடலாம். வெட்டிங் முடிச்சுட்டு அந்த பிளான்ட்டை ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம், அல்லது உங்கள் வீட்டில் ஒரு கார்டன் செட்டப் பண்ணிக்கிறதுக்கு வச்சுக்கலாம்னு சொன்னோம். ஸோ ஓகே, இதை பண்ணிடலாம்னு அவர் சொன்னப்போ நிறையா ரிசர்ச்சஸ் பண்ணணும், நிறைய நர்சரிஸில் கேட்டோம், நிறைய டெக்கரேட்டர்ஸ்ட்டை பேசணும். எல்லாருமே என்ன சொன்னாங்க, சார் இதெல்லாம் நிறைய ட்ரை பண்ணிட்டாங்க, பட் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. ஆல் ஓவர் இந்தியாவே இது ஒரு பெரிய ஃபெயிலியரான விஷயம், யாராலையும் பண்ண முடியல. ஸோ வெர்டிக்கல் வாலில் நீட்டாக டிஸ்பிளே பண்ண முடியாது, நீட்டான ஃபோட்டோஸ் இருக்காது. ஸோ அப்படிங்கிற மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தது. ஸோ செடியை மெயின்டைன் பண்ண முடியாது, லைவ் பிளான்ஸ் வச்சிருக்க முடியாது, வாடி போயிடும் அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. பட் இது எல்லாமே டெக்னிக்கலாக எனக்கு அது தப்புன்னு தோணுச்சு. இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ண முடியுமே, பூ தான் வாடி போயிடும், செடி மண்ணோட இருக்கிறப்ப வாடாது அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு இருந்தது. அப்புறம் வி ஹேட் அண்ட் லாட் ஆஃப் ரிசர்ச் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் ஸோ ஃபைனலி வி டிட் இட்ங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக வி மேட் அ வெர்டிக்கல் வால். ஒரு சாம்பிள் பேசிஸில் தான் அவருக்கு பண்ணணும். இன்னமும் சொல்ல போனால் வி ஹேட் அண்ட் பேக்கப் பிளான் கூட இருந்தது. சப்போஸ் செட் ஆகலைன்னா வி ஹேட் அண்ட் இன்னொரு டெக்கரேட்டர் வச்சுருந்தோம். ஸோ ஹீ வில் மேக் இட் அண்ட் நார்மல் ஒரு பேக்ட்ராப் பண்ணி கொடுத்துருவார். ஸோ நாள் அந்த ரிசப்ஷனுக்கு நாள் வரைக்கும் எங்களுக்கே கொஞ்சம் ஆசிலேஷன் இருந்துட்டு ஒரு பேக்கப்பும் வச்சிருந்தோம். சேஃபர் சைட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். பிளான் பி இருந்தால் தான் கஸ்டமர் வில் பி ஓகே அப்படிங்கிறதுனால வி ஸ்டார்டட் டூயிங்க ஆல்மோஸ்ட் ஒரு 1800 பிளான்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 16 பேர் வேலை செஞ்சோம். கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணி நேரம் ஆச்சு அந்த செட்டப் பண்ணி முடிக்கிறதுக்கு. இந்த செட்டப்பை பண்ணிட்டு அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்களெல்லாம் நான் அங்கேயே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஸோ எல்லாரும் ஸ்டேஜுக்கு வந்தவங்கலாம் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஸ்டேஜுக்கு போவாங்க. நான் மாப்பிள்ளை தான் பார்க்க போகிறாங்கன்னு நினச்சேன். மாப்பிள்ளை பார்க்க போக மாட்டாங்க, வெர்டிக்கல் வால் அந்த செடியெல்லாம் பார்க்க தான் போனது அதிகமாக பார்த்தேன். ஒரு 100 பேர் ஸ்டேஜில் இருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 பேராவது செடி என்னன்னு தான் பார்ப்பாங்க. பார்த்துட்டு சிலர் கீழே வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் சிலர் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வித்தியாசமான பேர் எடுத்து கொடுத்தது இந்த வெர்டிக்கல் வால் செட்டப். இதில் ஆர்னமெண்டல் பிளான்ஸ் வைக்கலாம், இல்லை ஃப்ளவரிங் பிளான்ஸ் வேணும் சார், சும்மா பூவை குத்தாமல் செடியிலேயே பூ இருக்க மாதிரி வேணும்னாலும் நாங்கள் வச்சு தரத்துக்கு ரெடி. இல்லை சார் இன்னும் வித்தியாசமாக வேணும் அப்படின்னா எடிபிள் கார்டன் பண்ணலாம். ஸோ அங்கேயே ஒரு மிளகா, ஒரு கத்திரி, ஒரு தக்காளி, ஒரு முட்டைக்கோசு, ஒரு காலிஃப்ளவர் ரேஞ்சில் எல்லாம் மினியேச்சர் ஃபார்மில் லைவ் பிளான்ஸ், ஒரிஜினல் பிளான்ஸை வச்சு ஒரு பேக்ட்ராப் போடுறப்ப உங்களுடைய அந்த ஃபீல் எப்படி இருக்கும், வரவங்க எல்லாருமே வித்தியாசம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ மற்றவங்க பண்ணுறாங்களோ இல்லையா எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ரொம்ப வித்தியாசமாக பேர் எடுத்து கொடுக்க வேண்டியது, கல்யாணம் பண்ண இப்படி பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வித்தியாசமான உங்களுடைய கல்யாணத்தை ரொம்ப வித்தியாசமாக மாற்றி உங்களுக்கு பேர் எடுத்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஸோ வித்தியாசமான பேக்ட்ராப்ஸ் வேணும், லைவ் பிளான்ஸோட வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக பயோப்ளூம்ஸ் அக்ரோ இந்தியா பிரைவேட் லிமிடெட்டை கூப்பிடலாம். கூப்பிட வேண்டிய நம்பர் ஸ்க்ராலிங்கில் கீழே இருக்கும். நீங்கள் கால் பண்ணுங்கள், எங்களோட ஐடியா ஷேர் பண்ணுறோம். பிடிச்சிருந்ததுனால் கம்ஃபர்டபுளாக இதை யூஸ் பண்ணுங்கள். உங்களோட சேர்த்து நாங்களும் நல்ல பேர் வாங்கிக்கிறோம். தேங்க்யூ.